ஹலோ வணக்கம். நீங்கள் இருந்திருப்பது வெற்றி டிவியின் யாவரும் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விடயங்களோட சந்திக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த முறையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அல்சர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக, அதாவது உடலில் ஏற்படுற தவறான உணவு பழக்கத்தால் ஏற்படுற முதலாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த அல்சர். சிறியவர் முதல் பெரியோர் வரை கூடுதலாக பாதிக்கப்படுறது இந்த வருத்தத்தால் தான். ஸோ இந்த வருத்தம் ஏன் ஏற்படுது, இந்த நோய் வந்து ஏன் ஏற்படுது, இதற்கான காரணம் என்ன, இதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வயிற்றில் உருவாகிற புண்களை தான் நாங்கள் அல்சர்ன்னு சொல்லுவோம். அதாவது உணவு குழாய் இருக்கு இல்லையா, அந்த உணவு குழாய், இரைப்பை மற்றும் சிறுகுடலின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய உட்சுவரில் உருவாகிற புண்களை தான் குடல் புண் அல்லது வயிற்று புண் என்று சொல்கிறாங்க. இதை தான் நாங்கள் ஆங்கிலத்தில் அல்சர் என்று சொல்கிறோம். இறப்பையில் ஏற்படுகின்ற புண்களை வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி உணவு பாதையில் ஏற்படுகின்ற புண்களை வந்து ஈசோஃபேகல் அல்சர் என்று வகைப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறுகுடலின் முன்பகுதியில் இருக்கிற புண்களை வந்து டியோடனல் அல்சர் என்று சொல்லி நாங்கள் 3 வகையாக அல்சரை நாங்கள் பிரிக்கிறோம். இந்த அல்சர் வந்து ஏற்படுறதுக்கு என்ன காரணங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தவறான உணவு பழக்கம் தான் முதலாவது காரணமாக இருக்குது. இந்த சில மருந்துகளை உட்கொள்வது, பாக்டீரியா தொற்று, முக்கியமாக மன உளைச்சலும் கூட இதுக்கு காரணம்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? மன உளைச்சலும், அந்த ஸ்ட்ரெஸ் கூட இந்த அல்சருக்கு ஒரு வகையான காரணமாக இருக்குது. மற்றது வந்து கார உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது போன்ற இவ்வாறான ஒழுங்கற்ற உணவு பழக்கங்கள் வந்து எங்களுக்கு அல்சரை ஏற்படுத்துது. எவ்வாறான உணவுகளை உட்கொள்றதால இந்த அல்சர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன உணவுகளால் இந்த அல்சர் வருதுன்னு நாங்கள் சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து இந்த கெஃபைன் அதிகமாக இருக்கிற இந்த டீ, சாக்லேட்டுகளை சாப்பிட்றதை நாங்கள் ஃபஸ்ட்டு தவிர்த்து கொள்ளணும். இதன் மூலம் எங்களுக்கு குடலில் புண் ஏற்பட்டு அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து காரம் அதிகமாக இருக்கிற உணவுகள், கூடுதலாக குறிப்பாக சொன்னால் மசாலாவை சொல்லலாம். அதில் வந்து மிளகாய் பொடி எல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த உணவுகள் என்ன செய்யும்னு சொன்னால், குடலில் வந்து உரைப்பு, இந்த காரம் வந்து ஒரு எரிவுத்தன்மையாக இருக்கும் தானே, இது உடலில் படிகிறதால அந்த புண்ணுகள் வந்து ஏற்பட்டு அதோட வந்து அல்சர் முதலே இருக்கிறார்களுக்கு இன்னும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர குறைக்காது. ஸோ இந்த உரைப்பான, இந்த காரமான உணவுகளை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது பால். பால் குடித்தா எல்லாருமே சொல்கிறது வயிற்று புண் வந்து குணமாகும்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அப்படி இல்லை, அதுவும் ஒரு தவறான ஒரு கருத்து தான். பால் வந்து நாங்கள் குடிக்கிறதால அந்த வயிற்றில் ஒரு அமிலத்தன்மை, இந்த பால் வந்து என்ன செய்யும்னா அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு, புரதம் போன்றன நோய் குணமடைவதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் தாமதப்படுத்துது. ஸோ இதை பாலையும் நாங்கள் குறைவாக பயன்படுத்துறது மிகவும் ஒரு நல்ல விடயமாக கருதப்படுது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது சோடா மற்றும் குளிர்பானம். இளைய சமுதாயத்தை முற்றிலும் கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு குளிர்பானங்கள் வந்து பெருமளவு இந்த நாட்டில் ஊடுருவி தெரியுது. அதில் வந்து இருக்கிற சிட்ரிக் ஆசிட் என்ன செய்யணும்னு சொன்னால், உடலில் செரிமான கோளாறுகளை உண்டாக்கி அதுங்களோட உடலில் படிகிறதன் மூலம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், எங்களுக்கு குடல் புண் ஏற்பட்டு அல்சர் நோய் வந்து தீவிரமாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுபான பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, இந்த குடிப்பழக்கம், சிகரெட் புகைத்தல் போன்றவையும் எங்களோட அல்சர் நோய்க்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறதுன்னு சொன்னால் ரெட் மீட். இந்த ரெட் மீட்டை நாங்கள் சாப்பிட்றதன் மூலம் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் செரிமான பிரச்சனை வருது. ஏன்னா அதில் புரதமும் கொழுப்பும் நிறைஞ்சிருக்குது. ஸோ செரிமான பிரச்சனைக்காக நீண்ட நேரம் எடுக்குது தானே, அதால் வந்து இந்த அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரெட் மீட்டை வந்து குறைத்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. என்னடா முக்கியமான உணவு எல்லாத்தையும் தவிர்க்க சொல்லிட்டாங்க, அப்போ என்ன உணவைத்தான் நாங்கள் சாப்பிட்றதுன்னு யோசிப்பீங்க தானே. உங்களுக்காக தான் என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டா அல்சருக்கு நல்லம்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவதால செரிமான மண்டலம் என்ன செய்யப்படும், சீராக செயல்படும். இதன் மூலம் உணவுகளும் எளிதாக செரிமானமாகும். நாள் ஒன்றுக்கு 2 கப் அளவுக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால இந்த வயிற்று புண் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது தயிர். ஏன் தயிரை நாங்கள் பயன்படுத்துறது நல்லம்னு சொன்னால், இந்த தயிரில் காணப்படுற நன்மை தரும் பாக்டீரியாக்கள் வந்து இந்த தீமை தரும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவுது. தயிரை வந்து நாங்கள் வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்டு வந்தால் ஒரு சிறந்த பலனை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸில் குளுட்டமைன் வந்து இருக்குது. இது வந்து வயிற்று புண்களை எதிர்க்கும் தன்மையுடையது. அது மட்டும் இல்லாமல் இதால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வயிற்று புண்கள் வராமல் தடுக்க முடியும். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த திராட்சை பழங்கள் யூஸாக இல்லைன்னு சொன்னால் நார்மலாக வாரத்துக்கு 3 முறை சாப்பிட்றதன் மூலம் இந்த அல்சர் நோயை வந்து நாங்கள் குணப்படுத்தி அதில் குறைத்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து புதினா. இந்த புதினாவை வந்து யூஸாக இல்லைன்னு சொன்னால் புதினா சாதம் இல்லாட்டி துவையல் போன்ற முறையில் நாங்கள் அதை உணவாக உட்கொள்றது மூலம் அல்சர் வர்றதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அத்தோடு வாரத்துக்கு 3 நாட்கள் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிக்கிறது மூலமும் இந்த அல்சரை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அத்தோடு மணத்தக்காளி மற்றும் பாசி பருப்புகளையும் நாங்கள் உட்கொள்றதன் மூலம் இந்த அல்சர் நோயை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் அல்சரை பற்றி பார்த்தோம். அல்சர் ஏன் வருகுது, என்னென்ன உணவுகளை தவிர்த்து கொண்டா நல்லது, என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொண்டா நல்லதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் சுவாரஸ்யமான நல்ல தகவல்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே லிஷா. வணக்கம் உறவுகளே, நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் யாவர நல நிகழ்ச்சியினூடாக. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திப்போம். அதே போல் இன்றைய நாளிலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் வந்திருக்கிறேன். அதாவது ஐஸ் தண்ணீரில் குளிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நிபுணர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஐஸ் தண்ணீர் குளிப்பது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது சமூக தளங்களில் பிரபலங்களில் இது போன்ற பல வீடியோக்களும் பகிரப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. ஐஸ் தண்ணீரில் குளிக்கிறது என்பது பல பெண்கள் இது முயற்சிக்க விரும்புகிறார்கள் என்பதும் எல்லோரும் அறிந்த ஒரு விடயமா இருக்குது. ஆனால் நீங்கள் அதை அறியாமல் எந்த சிகிச்சையும் முயற்சிக்க கூடாதுன்று எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதை அறிஞ்சுதான் நாங்கள் செய்ய வேணும். அதே போல தான் ஐஸ் தண்ணீரில் குளிப்பதால் கிடைக்கிற நன்மையை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எங்களோட சருமம் வந்து எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது எங்களோட சருமத்தில் இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து காணப்படுகிறது. அதாவது இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் எங்களோட சருமம் வந்து பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் ஐஸ் தண்ணியில் குளித்தா வந்து உடலில் இரத்த ஓட்டம் சீராகுமா. இது வந்து சருமத்தில் நேரடி விளைவு கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நிறத்தை மேம்படுத்த கூட உதவுகின்றது. குளிர் கம்ப்ரெஷன் மூலம் சருமத்தில் ஏற்படும் வீக்கம் பிரச்சனைகள் என்பவற்றை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது எந்த காரணத்திற்காகவும் எங்களோட முகத்திலேயோ அல்லது உடலில் எந்த பகுதியிலோ வீக்கம் இருந்தால் ஐஸ் தண்ணீரில் குளித்தால் வந்து அது எதிர்ப்பு சக்தியாக இருப்பதால் அது நல்ல ஒரு குணமாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே போன்று ஐஸ் தண்ணீரில் குளிப்பதால் முகத்தில் பளபளப்பு ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களோட சருமத்தில் முகத்தில் ஸ்பெஷலாக முகத்தில் அல்லது உடலிலேயோ புள்ளிகள் இருந்தால் உடனே அந்த ஐஸ் தண்ணீரில் பூசும் பொழுது அது நீக்கப்படுகிறதா காணப்படுது. அதாவது வந்து எங்களோட தோல் வந்து தளர்வாக இருந்தால், அதாவது சுருக்கமான நிலையில இருந்தால் ஐஸ் தண்ணீர்ல குளிக்கும் பொழுது எங்களோட சருமத்தில் இருக்கிற துளைகள் சருமத்தை வந்து இறுக்கமாக்குற தன்மை காணப்படுதாம். இதனால சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் குறைந்து சருமம் முன்பு இருந்ததை விட இளமையாக தோற்றம் அளிக்குதாம். வெயில் காலத்துல பலருக்கும் தோல் எரிச்சல் அரிப்பு போன்ற பல பிரச்சனை ஏற்படுது. ஸோ நாங்கள் இந்த ஐஸ் தண்ணீரை தொடர்ந்து குளிச்சு வந்தால் இந்த பிரச்சனையில இருந்து நிறைய நிவாரணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. இப்படி நாங்கள் ஐஸ் தண்ணியை பாவிச்சா வந்து ஐஸ் தண்ணியில் குளிச்சா வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைச்சி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் ஐஸ் தண்ணியில் குளிப்பதால் ஏற்படுகிற தீமையை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எங்களோட தோல் மிகவும் உணர்திறன் உடையதாக இருக்கிறதால நாங்கள் நீண்ட நேரம் ஐஸ் தண்ணீரில் குளித்தா எங்களுக்கு தோல் வெடிப்பு ஏற்படும். எங்களோட சருமத்தில் வந்து ஐஸ் தண்ணி படும் பொழுது சில பேருடைய சருமத்தில் வந்து எரியிற பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இதன் காரணமாக எங்களோட தோல் சில இடங்களில் சிவப்பாகவும் சில இடங்களில் வெண்மையாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இது எங்களோட சருமத்தை சேதப்படுத்துதான். அப்போ நாங்கள் வந்து நீண்ட நேரம் ஐஸ் தண்ணீரில் இருந்தால்
இரத்த உறைதல் காரணமாக இரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்படலாம் என்று சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஐஸ் தண்ணியில் குளிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி பார்த்துருந்தாங்க. இன்னும் ஒரு யாவர நல நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜி நிலு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் யாவர நல நிகழ்ச்சியினூடாக. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் வியர்வையை பற்றி. உங்களுக்கு வியர்க்குதா? அப்போ நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. கோடை காலம் என்றாலே வியர்வை என்பது எல்லாருக்குமே ஆரம்பிச்சு விடும். அதே போல தான் வியர்வையால் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வியர்வைண்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியர்வைன்னு சொன்னால் எங்களோட சரீரத்தில் நடைபெற ஒரு செயல்பாடு தான். இந்த வியர்வை வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், அதிக வெப்பத்தின் போது, எங்களுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது, இல்லாவிட்ட நாங்கள் ஒரு பதட்டமாக இருக்கும் பொழுது, நாங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது, இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அதிகளவான வியர்வை வெளியேறக்கூடியதாக இருக்குது. அதே போல் கூடுதலாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் அதிகளவாக வியர்வை வெளியேறக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் வியர்வை வந்து வெளியேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. வியர்வை ஏற்படுகிறதால எங்களோட சரீரத்தில் அதிகளவான நன்மையை பெறக்கூடிய விதத்தில் இருக்குது. நாங்கள் அதை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வியர்வையால் எங்களோட நச்சுக்கள் வந்து வெளியேற்றப்படுது. அதாவது உப்பு, கொலஸ்ட்ரால் என்பன வந்து எங்களோட வியர்வையினூடாக வெளியேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே போல் எங்களுடைய உடல் வந்து ஒரு குளிர்ச்சி நிலையை அடையுது. சரீரம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான, நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னாலோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம்னு சொன்னாலோ, அது அந்த வியர்வை எங்களுக்கு வெளியேறும் பொழுது நாங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு யோசனை எங்களுக்கு கிடைக்கும். அதனால் எங்களோட சரீரம் வந்து எல்லா விதத்துலேயும் குளிர்ச்சி அடைந்து எங்களோட மைண்டை ஒரு ரீஃப்ரெஷ்ஷில் வச்சுருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட சருமம் வந்து பளபளப்பாகிறது. எங்களோட சருமத்தில் வந்து ஏற்படுகிற பருக்கள், எங்களோட சருமத்தில் ஏற்படுகிற கிருமிகள் எல்லாமே இந்த வியர்வையினூடாக வெளியேற்றப்படுதாம். கூடுதலாக பெண்களுக்கு வியர்வை வெளியேறும் பொழுது அவங்களோட சரீரத்தில் ஒரு புதிய ஒரு பளபளப்பு கிடைக்குது. பருக்கள், முகத்தில் எதுவும் தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் அது வந்து வெளியேற்றப்படுது. இந்த வியர்வையால் பெண்களும் கூட அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதே போல தான் முன்னோர்கள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அந்த வியர்க்கிற பொழுது அதிகமான தண்ணீர் குடிக்க சொல்லி. எங்களோட சரீரத்தில் இருந்து வியர்வை வெளியேறும் பொழுது நாங்கள் அதிகளவாக அதுக்கு ஏற்ற போல் அதிகளவான தண்ணீர் நாங்கள் இருந்த வேண்டும். முன்னியொரு காலகட்டத்தில் அதிகளவானவங்க வந்து நிறைய வேலை செய்யும் பொழுது அதிகளவாக வேர்க்கும் பொழுது அவங்க வந்து இன்னொரு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு சோம்பேறியோ இல்லாட்டி ஒரு சேட்னஸோ தெரியாது. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு வியர்வை வெளியேறும் பொழுது அதுக்கு ஈக்குவலாக அவங்க தண்ணீர் குடிப்பாங்களாம். தண்ணீர் குடிக்கும் பொழுது அதுக்கு இருமடங்கான ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குளிர்ச்சியும் எங்களோட சரீரத்தில் கிடைக்கும் பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வேலையை இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படித்தான் ஒரு இணையதளத்தினூடாக நான் ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன். நான் ஒருவர் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால், நாங்கள் சூடாக இருக்கும்போது, அதாவது எங்களுடைய சரீரம் வந்து ஹொட்டாக இருக்கும்பொழுது நாங்கள் ஹொட்டான, அதாவது டீ அல்லது காஃபி அப்படியான விஷயங்களை எடுத்துக்கணும்னு சொன்னால் எங்களோட வெப்பம் வந்து சமநிலையாக காணப்படும். இன்னும் அதிகளவாக எங்களோட உடம்புல இருக்கிற வெப்பம் வந்து இந்த வெப்பத்தை நாங்கள் பருகும்போது, அதாவது ஹொட்டான பானங்களை நாங்கள் பருகும் பொழுது எங்களோட வேர்வை அதிகமாக வெளியேற்றப்படும் பொழுது எங்களோட உடல் சமநிலை வந்து சீராக்கப்படுகிறது. அதே போல் நாங்கள் வெப்பமாக இருந்து கொண்டு ஒரு குளிர்பானத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், குளிர்பானத்தையோ அல்லது வந்து ஒரு குளிரான பகுதிக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொன்னாலோ எங்களோட உடல் சமநிலையானது வேறுபடுது. இப்போ இந்த வெப்பமான காலகட்டத்தில் நாங்கள் கூடிய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். வெப்பத்தில் அதிகளவாக இருந்தவங்க வந்து குளிர்மையான ஒரு இடத்துக்குள்ளே போனோனையோ இல்லாட்டி குளிர் தண்ணி குடித்தோனையோ அவங்களுடைய நரம்புகள் எல்லாம் விரைப்படையுது. அதே போல் அவங்களுடைய சதைகள் எல்லாம் இறுக்கமான ஒரு நிலையை அடையுது. சில பேருக்கு மரணம் கூட சம்பவிச்சிருக்கு. ஆகவே நாங்கள் வெப்பமான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய வியர்வை வந்து வெளியேற்றப்படுற ஒரு விஷயம் வந்து நன்மையாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் வியர்வை ஏற்படும் பொழுது, அதிகளவான வியர்வை வெளியேற்றப்படும் பொழுது நாங்கள் தண்ணீர் குடிக்கிறது வந்து நல்லதாக காணப்படுது. இன்றைய நாளிலும் யாவர நல நிகழ்ச்சியினூடாக வியர்வையை பற்றி நாங்கள் பார்த்துருந்தாங்க. அதே போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிலு.